அன்னக்கிளி திரைப்படத்தில் ஆரம்பித்த இசைஞானி இளையராஜாவின் திரை இசை பொன்விழாவை கொண்டாடும் இளையராஜா 50 ஜூன் 28ஆம் தேதி ஜெர்மனி எசன் குரூக்க ஹாலையில் கங்கை அமரன், SPP சரண், மதுபாலகிருஷ்ணன், ஸ்வேதா மோகன், ஹரிச்சரன், யுகேந்திரன், முகேஷ் ஆகியோருடன் இசை ஞானி இளையராஜா. எப்படி இருக்கணும்னா பாட்டு இந்த மாதிரி இருக்கணும். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்தமிழ் உறவுகளை வணக்கம். ஜெர்மனியில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் பிறப்பு வீதம் மிகவும் குறைவடைந்துள்ள நிலையில் 2036ஆம் ஆண்டில் ஜெர்மன் நாட்டில் தொழிலாளர் பற்றாக்குறை பாரிய அளவு உயர்வடையும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது 2036ஆம் ஆண்டளவில் ஜெர்மன் நாட்டில் 4 மில்லியன் தொழிலாளர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் 1948ஆம் ஆண்டுக்கும் 1960ஆம் ஆண்டுக்கும் இடையில் பிறந்தவர்கள் பலர் தற்பொழுது ஓய்வூதிய நிலைக்கு செல்ல உள்ள நிலையில் இவர்களுடைய இடத்தை நிரப்புவது மிகவும் பாரிய கடினமான செயற்பாடாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே வேளையில் ஜெர்மனியினுடைய தற்போதைய உள்நாட்டு அமைச்சருடைய குடியேற்ற கொள்கை மிகவும் கடுமையாக உள்ள காரணத்தினால் கடந்த ஆண்டில் ஜெர்மன் நாட்டில் குடியேறியவர்களுடைய எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியில் தற்பொழுது மக்கள் தொகையானது 83 மில்லியனை உள்ள நிலையில் 2045ஆம் ஆண்டளவில் ஜெர்மன் நாட்டின் மொத்த சனத்தொகையானது 81.1 மில்லியன் ஆக வீழ்ச்சி அடையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த வீழ்ச்சியானது 3% இருக்கும் என்றும் ஆளுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் ஆளில்லாத விமானங்கள் பறப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அண்மை காலங்களாக அடையாளம் காணப்படாத ஆளில்லா விமானங்களுடைய பறப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஜெர்மனியின் பாராளுமன்றமான புண்டஸ்டாக்கினுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோபரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டின் பாராளுமன்ற தலைவி அலெக்சாண்டர் குலக்னர் அவர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த விடயத்தில் பெர்லினுடைய போலீஸ் கட்டமைப்பானது பிரத்யேக பலவகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் இவ்வையான நடைமுறைகளையும் குறிப்பாக ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதலிருந்து தப்பிப்பதற்காக புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர் கடிதம் மூலமாக வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களாக ரஷ்யாவினுடைய பல உளவு நடவடிக்கைகளில் ஜெர்மனியில் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக இணையவழி தாக்குதலில் ரஷ்யாவானது கூடுதலான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் டோர்ட்முண்ட் நியோராவின் சம்மர் சேல் ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மெகா டிஸ்கவுண்ட். சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை. தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகின்றது மலிவு விற்பனை. நியோரா பிராங்க்ஃபர்ட் டோர்ட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் அகதிகள் தமது குழந்தைகளின் பெற்றோரை பிரகடனப்படுத்தும் நடைமுறைக்கு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் பாட்டஷப் அன்னக்கணுங்கன்னு சொல்லப்படுகின்ற தந்தையர் பிரகடனத்தை முறைகேடான ரீதியில் மேற்கொண்டு பலர் தங்களது புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கும் தங்களுக்கும் ஜெர்மன் நாட்டின் வதிவிட விசாவை பெற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எதிர்வரும் காலங்களில் ஒரு பெண்ணானவர் குழந்தையை பெற்றெடுத்து இவர் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட நிலையில் அப்பந்தல் கெஸ்டாட்டு மற்றும் டுல்டுங் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக வதிவிட விசா
விசாவை கொண்டிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டவர் காரியாலயத்தினுடைய அனுமதியை பெற்றே இவ்வாறான பார்ட்னர்ஷிப் அன்னக்கரங்கன் சொல்லப்படுகின்ற தந்தையர் பிரகடனத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வெளிநாட்டவர் காரியாலயமானது இந்த விடயத்தில் தங்களது கருத்தை கூறும் பட்சத்தில் இதை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த காலங்களில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இவ்வாறு முறைகேடான ரீதியில் தந்தை பிரகடனத்தை மேற்கொண்ட ரீதியில் பலர் பெண்களுக்கும் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டதாகவும் இதே வேளையில் முறைகேடான ரீதியில் சமூக உதவி பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அகதிகள் விடயத்தில் புதிய புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அந்த வகையில் ஜெர்மனி நாட்டில் அகதிகளை கட்டுப்படுத்தும் புதிய கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஐரோப்பா ரீதியில் ஐரோப்பாவுக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக 12/6/2026 புதிய கடுமையான அகதி சட்டமானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. புதிய கடுமையான அகதி சட்டத்தின் பிரகாரம் ஏற்கனவே கிரேக்கம் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்களை கிரேக்கம் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் திருப்பி போய் அவர்களை பெற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கூட அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் ஏமன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை மற்ற ஐரோப்பிய நாடுகளும் திருப்பி ஏற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பாவுடைய எல்லையில் வருகின்ற அகதிகளை அவர்களை அந்த எல்லையில் தடுத்து நிறுத்தி பிரத்யேகமான தடுப்பு முகாம்களில் வைத்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்வதற்கு புதிய சட்டத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஐரோப்பாவுடைய எல்லையில் வைத்து இவர்கள் தடுத்து நிறுத்தி விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் பின்னர் இவர்கள் உண்மையாக அகதிகளாக இனம் காணப்படும் பட்சத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த ஐரோப்பாவுடைய வெளி எல்லைக்கு வருகின்ற அகதிகளை ஆக குறைந்தது 12 கிழமைகளுக்கு வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு ஏற்ற வகையில் புதிய சட்டத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இவ்வாறு வருகின்ற இந்த அகதிகள் இந்த தற்காலிக தடுப்பு முகாமை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜெர்மனுடைய பெரிய விமான நிலையங்களான பிராங்க்ஃபர்ட் மற்றும் முன்சன் போன்ற விமான நிலையங்களுக்கு ஊடாக வருகின்ற அகதிகள் இந்த விமான நிலையங்களில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் இவர்கள் உண்மையாக அகதிகளாக இனம் காணப்படும் பட்சத்தில் வெளியேறுவதற்கு இவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவது போல் புதிய சட்டத்திலும் இவ்வாறு ஐரோப்பாவுடைய வெளி எல்லையில் வருகின்ற அகதிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய தற்போதைய உள்நாட்டு அமைச்சரான டோபரிங் அவர்கள் குடியேற்ற கொள்கையில் மிகவும் தீவிரமான கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்ற நிலையில் தற்பொழுது புதிய சட்டமானது நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட். இனி உலக செய்திகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தமானது இன்றைய தினம் கைச்சாத்திடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 30 தடவைகளுக்கு மேல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வெகு விரைவில் சமாதான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட உள்ளதாக பல தடவைகள் கூறியிருந்து பின்னர் ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருந்தார். தற்பொழுது புதிய உத்தேச சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் அமெரிக்காவானது ஈரானுடைய சொத்துக்களை, அதாவது தடுத்து வைக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பதற்கு கடமைப்பட்டுள்ளதாகவும் இதே போன்று ஹோமோஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரானானது ஒத்துக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வேளையில் ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட உரேனியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் 6 மாத காலங்களுக்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க இஸ்ரேல் தரப்பில் கருத்தொன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது இஸ்ரேலானது தன்னை பாதுகாக்கக்கூடிய நிலையில் ஈரான் மீது தேவை ஏற்படும் தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இதே போன்று இந்த சமாதான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலானது லெபனான் மீது தாக்குதலை நடத்தக்கூடாதென்று ஈரானானது வேண்டியிருந்த நிலையில் தற்பாதுகாப்புக்காக இஸ்ரேலானது லெபனான் மீது தனது தாக்குதலை தொடர்ந்து நடாத்தும் என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது.
சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடராக கடமையாற்றிய பிரித்தானிய பிரஜியான கான் அவர்கள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடராக தற்காலிகமாக இருக்க முடியாது என்று சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றமானது முடிவெடுத்திருக்கின்றது. அதாவது இவரை தற்காலிகமாக இந்த பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பிரித்தானிய பிரஜியான கானானவர் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மற்றும் இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் மற்றும் இஸ்ரேலுடைய நீதியமைச்சர் போன்றவர்களை போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே போர் குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் அறிவித்திருந்தார். இதேவேளையில் இவருக்கு இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து அழுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாலியல் ரீதியில் அவரது பெண் சக ஊழியர் ஒருவருக்கு இவர் துன்புறுத்தலை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு ஒன்று எழுப்பப்பட்ட நிலையில் இவர் தற்காலிகமான ரீதியில் இந்த பதவியிலிருந்து இடைநிறுத்த வைக்கப்பட்டிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது இவரது இந்த நடைமுறை சம்பந்தமாக உண்டசு கொமிஷன் என்று சொல்லப்படுகின்ற விசாரணை கூட்டமைப்பானது வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் தற்பொழுது இவர் இப்பதவியிலிருந்து இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய வழக்கு தொடர்புடைய பாலியல் குற்றவியல் சம்பவம் சம்பந்தமான விசாரணை முடிவுகளை போர் குற்றவியல் நீதிமன்றமானது வெளியிடவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.